என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. யோனா எப்படி கரெக்டா சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணதே இங்க கரெக்டா ஜெபம் பண்றாரு, போயிட்டு இருக்காரு. சங்கீதக்காரனுடைய ஜெபத்தை அப்படியே இங்க பண்றாரு. ஏன்? அந்த நெருக்கத்திலே அவருடைய சொந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஜெபம் பண்ணாம சங்கீதத்துல இருக்காத அப்படியே ஜெபம் பண்றாரு. என்ன அர்த்தம்னா, தீர்க்கதரிசி அவர் எதை வாசிச்சிருக்காரு? சங்கீதம் 18 அவருக்கு நல்லா தெரியும். அதையே எடுத்து தன்னுடைய நெருக்கத்திலே ஜெபமாக என்ன பண்றாரு? மாற்றுகிறார். அப்ப ஜெபம் என்பது அப்படியே நம்முடைய இருதயத்தில் இருந்து உண்டாவது எல்லாம் ஜெபம் அல்ல. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் அப்படின்னா எல்லாத்தையும் தருவாரா? அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும். எல்லாரும் எளிமை நிற்போம் அப்படின்னா இந்த ஊர்ல உள்ள எல்லாத்தையும் சொல்றோமா? இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரையும். அவர் நல்லா உள்ள போயிருக்கு. நெருக்க வந்தா யாரை கூப்பிடணும்? கர்த்தரை. இப்ப உள்ள போய்கிட்டு இருக்கும் பொழுது, கடலுக்குள்ள போகும் பொழுது பின்மாற்ற நிலையில் இருக்கிறார். யோனாவுடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன? பின்மாற்ற நிலை. இந்த பின்மாற்ற நிலையிலிருந்து கடவுளோடு சரியான உறவு இவருக்கு இல்லை. அப்படி இருந்தும் இவர் என்ன பண்றாரு? விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார். என் நெருக்கத்துல யாரை நோக்கி கூப்பிட்டேன்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். சங்கீதங்களை ஜெபமாக யோனா என்ன பண்றாரு? ஏறெடுக்கிறார். அப்ப வேத வசனங்கள் என் அனுபவமாக மாறும் பொழுது அந்த அனுபவத்திலிருந்து வருகிறது தான் ஜெபம். பின்மாற்றத்தில் இருக்கிற ஒரு மனிதன் விசுவாசத்தோடு எப்படி ஜெபிக்க முடியும்? எனக்கும் ஆண்டவருக்கும் சரியான உறவு இல்லை அப்படிங்கும் பொழுது ஜெபத்திற்கான உற்சாகமும் உத்வேகமும் நம்மள்கிட்ட இருக்கவே இருக்காது. அப்படியே மீறி ஜெபிச்சாலும் அந்த ஜெபத்திலே நம்மளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சிட முடியாது. கர்த்தர் கேட்பாரோ மாட்டாரோ அப்படின்னு. என் மனக்கலக்கத்துல என்னென்னமோ சொல்லிட்டேன். ஓ, எல்லாம் முடிஞ்சிச்சு. என்ன ஆண்டவர், எல்லாமே முடிஞ்சிச்சு. மனசுல இருக்க துக்கத்தினால, அந்த கலக்கத்தினால என்னென்னமோ ஆனா பேசிட்டு இவன் ஆண்டவருடைய பிள்ளை இல்லையா? மறுபடியும் போய் என்ன பண்றான்? ஜெபம் பண்றான். வசனம் சொல்லுது, ஆனாலும் நீர் என் சத்தத்தை என்ன பண்ண கேட்டு. எவ்வளவு நல்ல ஆண்டவர்.